நண்பர்களுக்கு வணக்கம். இப்போது தமிழ்நாட்டில் வந்து 234 தொகுதி, இது எல்லாருக்கும் தெரியும். 38 மாவட்டம். இதில் வந்து வரக்கூடிய ஏப்ரல் கடைசி அல்லது மே இந்த மாதத்தில் வந்து தேர்தல் நடக்க போகுது. இந்த தேர்தலுக்கு வந்து எப்படி பார்த்தாலும் வந்து ஜனநாயக ரீதியாக வந்து நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து ஜெனரலான விஷயம். இப்போ தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் வந்து எந்த கட்சி வந்து பலமாக இருக்குது? இப்போ இருக்கிற கட்சி என்ன? திராவிட முன்னேற்றக் கழகம் திமுக, அண்ணா திமுக, அப்புறம் வந்து எப்போவுமே தனித்து நிற்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி, அப்புறம் இப்போ புதுசாக வந்திருக்கிற தாவேகா, டிவிகே. இது வந்து இது இல்லாமல் கூட்டணியாக சேர்ந்து வரக்கூடியதில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர்றது வந்து அண்ணா திமுக கூட பிஜேபி, அதுக்கப்புறம் இங்கே திமுக கூட வந்து காங்கிரஸு, கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், அதுக்கப்புறம் சில இது மஜக, மனிதநேய மக்கள் கட்சி அப்படின்னு சில இஸ்லாமிய கட்சிகள் இப்படியெல்லாம் சேர்ந்து கூட்டணி போட்டுருக்காங்க. இதில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வந்து யார் கூட கூட்டணி போட போகிறாங்கன்னு தெரியல. அப்புறம் வந்து தேமுதிக, விஜயகாந்தோட கட்சி, அது வந்து யார் கூட கூட்டணி போட போகிறான்னு தெரியல. ஒருவேளை திமுகவுக்கு வரலாம், அல்லது சீட்டு பேரத்தில் வந்து ஏடிஎம்கே கூட்டணிக்கு போகலாம், அது தெரியல. எது எப்படி இருந்தாலும் இப்போ நான் வந்து ஒரு ரவுண்டு கொஞ்சம் வந்து கொங்கு பெல்ட்டுக்கு விசிட்டு போயிருந்தேன், அப்புறம் மதுரைக்கு போயிருந்தேன், திருநெல்வேலி போயிருந்தேன். இது ஒரு ரவுண்டு இப்போ சென்னையில் இங்கே, அப்புறம் காலேஜில் சில இடங்கள்லாம் போய் ஜெனரலாக வந்து விசாரிக்கும்போது நமக்கு வந்து சில தரவுகள் கிடைச்சிது. இது வந்து எப்படின்னா, இது வந்து ஜஸ்ட்டு நம்ம பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து நம்ம அனலைஸ் பண்ணுறோம். இதில் வந்து எந்த கட்சி விருப்பு வெறுப்பு எதுவுமே இல்லாமல் அனலைஸ் பண்ண போகிறோம். இப்போது எஸ்ஐஆர் வெளியிட்ட தேதிக்கு 19 தேதி வெளியிட்டாங்களா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன இருந்ததுன்னா, தமிழ்நாட்டில் மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை வந்து 6,40,00,000 41,00,000 அந்த ரேஞ்சில் வந்து இருந்தது. அதில் வந்து இப்போ எஸ்ஐஆருக்கு அப்புறம் வந்து 5,43,00,000 சம்திங் இவ்வளோ தான் இருக்குது. அதில் 66,00,000 பேர், 66,00,000 பேர் வந்து ஷிஃப்டட் அல்லது இப்போ கொடுத்த ஃபார்ம் வந்து திரும்ப சப்மிட் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி வந்து ஒதுக்கி வச்சுருக்காங்க. அப்புறம் 26,00,000 பேர் இறந்துக்கிட்டான்னு சொல்கிறாங்க. அதில் 2024, 25 கூட 24 எடுத்ததில் கூட வந்து இறந்து போனவங்கலாம் கழிச்சு பண்ணாங்களா, அதில் எப்படின்னு தெரியல. அதாவது இப்போ இந்த தேர்தல் ஆணையம் இருக்க எலெக்ஷன் கமிஷன் வந்து உண்மையிலேயே முழுக்க சந்தேகத்துக்காக நடவடிக்கை முழுக்க சந்தேகத்துக்கு உட்பட்டதாகவே இருக்குது. இது வந்து எப்படின்னா, பிஜேபிக்கு பிடிக்கும், இல்லை ஏடிஎம்கே பிடிக்கும், இல்லை திமுக பிடிக்காது, இல்லை பிஜேபி பிடிக்காது, அப்படி கணக்கில் இல்லை. இது வந்து ஒரு இண்டிபெண்ட் ஆணையம். இது இவங்க வந்து யார் சார்பாக இருக்கக்கூடாது, மக்கள் சார்பாக இருக்கணும். ஆனால் இப்போ நடந்துக்கிட்டு இருக்க விஷயமெல்லாம் பார்த்திங்கன்னா, ஆளுங்கட்சிக்கு, அதாவது ஆளுங்கட்சினா இங்கே தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி இல்லை, இந்த ஒன்றிய அரசில் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நடக்கிற அமைப்பாக தான் இது வந்து இருக்குது. ஏன்னா அப்புறம் இடி, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இருக்க, அந்த இடி அது மாதிரி இருக்குது. அப்புறம் கோர்ட்டுக்கு போனால் கோர்ட்டும் சில நேரங்களில் வந்து கரெக்டான தீர்ப்பு கொடுக்குற மாதிரி கொடுக்குது. பல நேரங்களில் வந்து மக்கள் அல்லது நியாயத்துக்கு எதிராக தான் தீர்ப்பு கொடுக்குறதா நம்ம பார்க்குறோம். இது வந்து கோர்ட்டை விமர்சிக்கிறது இல்லை, ஆனால் நம்முடைய பார்வையில் அவங்க நடந்துக்கிற விதம் பார்த்தா அப்படி தான் இருக்குது. அது போக வந்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் அங்கே நடந்துக்கிற விஷயமெல்லாம் பார்த்திங்கன்னா, அது வந்து டைரெக்டாக பேரெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை, எல்லாருக்கும் தெரியும். இவ்வளோ மோசமாக சாதாரண மக்கள் கூட சந்தேகப்படுற அளவுக்கு வந்து நடந்துக்கிட்டு இருக்கா. இப்போ வந்து நம்ம ஜனநாயகம் உண்மையிலே இருக்கா அப்படின்னு தெரியல. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ தமிழ்நாட்டில் என்ன நடக்கும்? இப்போ 5,43,00,000 வாக்காளர்கள் இப்போதைக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. 6,40,00,000 வாக்காளர்களில் 97,00,000 பேர் வந்து நீக்கியாச்சு. இப்போ இதில் இறந்து போனவங்க 26,00,000 பேர் சொச்சம், ஒரு 3,00,000 பேர் பக்கம் 339, 340 டபுள் என்ட்ரி சென்னையிலையும் ஓட்டு போடுறாங்க. அவங்க அட்ரஸில் சொந்த ஊர் சப்போஸ் தஞ்சாவூர் இருந்தால் தஞ்சாவூர்லேயும் வந்து ஓட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த டபுள் என்ட்ரியை வந்து நீக்கிட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 30,00,000 நீக்கினா கூட திரும்ப 66,00,000 பேர். இந்த 66,00,000த்தில் இவங்க வந்து அப்ளிகேஷன் வாங்கிட்டு, ஏன்னா இவங்க என்ன சொன்னாங்க, அப்ளிகேஷன் 90% மேலே வந்து விநியோகம் பண்ணியாச்சுருந்தாங்க. ஆனால் இந்த கணக்குப்படி பார்த்தா 15-20% காணோம்.
அப்போ விநியோகம் பண்ண அப்ளிகேஷன்லாம் என்ன ஆச்சு? சரி, திருப்பி வரலைன்னா அவங்க வந்து ஷிஃப்டட்னு சொல்கிறாங்க. ஷிஃப்டட் எங்கே ஷிஃப்டிங் அதிகமாக இருக்கும்? சென்னை மாதிரி பெருநகரங்கள், சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, சேலம், இதில் முக்கியமாக வந்து சென்னை அண்டு கோயம்புத்தூர், அப்புறம் திருப்பூர், இங்கெல்லாம் வந்து ஷிஃப்டிங் நடக்கும். ஏன்னா ஒரு வாடகைக்கு இருப்பாங்க, அந்த வாடகை வீட்டில் வந்து ஓட்டு போட்டிருப்பாங்க. அப்புறம் பக்கத்து தெருவுக்கோ பக்கத்தில் ரீஜனுக்கு திருப்பூர்லேயே வந்து ஒரு பெரிய ஏரியானா கீழே இந்த கடைசிலேருந்து அந்த கடைசிக்கு போயிருக்கலாம். கோயம்புத்தூரில் வந்து இந்த பக்கம் தொண்டாமுத்தூரில் இருக்காங்கன்னா அந்த பக்கம் வந்து வேறு இடத்துக்கு போயிருக்கலாம், இல்லை மேட்டுப்பாளையம் போயிருக்கலாம். அப்படின்னு ஷிஃப்டிங் வந்து நிறையா இருக்குது. சரி, ஷிஃப்டிங்னா இவங்க கணக்குப்படி பார்த்தா இப்போ அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க. இந்த கொடுக்குற அப்ளிகேஷனை வந்து கொடுத்த அப்ளிகேஷனில் வந்து சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் இருக்குமே. இப்போ ஒரு இடத்துக்கு வந்து ஒரு தெருவுக்கு போகிறாங்க, அந்த தெருவில் வந்து வீடு எம்டியாக இருக்குது, எம்டியாக இல்லை. பகலில் வேலைக்கு போயிருப்பாங்க, ஆள் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க, பக்கத்தில் வந்து கேட்டுக்கரலாம். அதே நேரத்தில் ஷிஃப்டிங் அப்படின்னு சொல்லி போட்டு 66 லட்சம் பேர், இதில் நம்ம தெரிஞ்சு ஒரு 30-35 லட்சம் பேர் வந்து ஃபார்ம் 6 மூலமாக திரும்ப உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படி வந்தேன்னா ஒரு 540 அப்படின்னா 575, 5.25 கோடி பேர் வந்து ஓட்டு போடுறதுக்கு தகுதியாக இருப்பாங்க. இதுக்கப்புறம் வந்து இந்த ஃபார்ம் 6 மூலமாக வட மாநில தொழிலாளர்கள் எவ்வளோ பேர் உள்ளே வர போகிறாங்க அப்படின்னு தெரியல. அது வந்து இப்போ ஆளுங்கட்சி திமுக ஏற்கனவே கோர்ட்டு மூலமாக சட்ட ரீதியாகவும் ஃபைட் பண்ணுறாங்க. இது மூலமாகவும் அங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய பிஎல்ஏக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க மூலமாகவும் இது பார்க்குறாங்க. சரி, இந்த மாதிரி ஒரு பார்த்து முடித்து உதாரணத்துக்கு மொத்தத்துக்கு வந்து 6 கோடி பேர் வந்து எலிஜிபிள் ஓட்டர்ஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா, இந்த முறை வந்து 70% தான் ஓட்டு விழும், அல்ல 65-68% தான் வருது அப்படின்னு இல்லாமல், நமக்கு தெரிஞ்சு ஓட்டு போட்டால் தான் எதிர்காலத்தில் நம்மளை வந்து குடியுரிமை பெற்றவன்னு சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு பயம் காரணமாக மேக்ஸிமம் ஓட்டு போடுவோம். எப்படி வந்து 80%க்கு மேலே, 80-85% மேலே ஓட்டு போலிங் ஆகும்னு தோணுது. அப்படி போலிங் ஆச்சுன்னா ஓவராலாக 234 தொகுதியில் என்ன நடக்கும்னு பார்க்கலாம். இப்போ வந்து திமுக வந்து நமக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 175-180 இடங்களில் வந்து திமுக போட்டி ஓடும்னு தோணுது. அப்புறம் இவங்களுக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு, காங்கிரஸுக்கு, சில இஸ்லாமிய கட்சிகளுக்கு, இதில் வந்து அவங்க சின்னத்திலே நிற்கிறதுக்கு சில கட்சிகளுக்கும், அதுபோக உதயசூரியன் சின்னத்திலேயே மற்ற கட்சிகளை நிற்க வைக்கிறதுக்கும் ஏற்பாடு வந்து நடக்கிறதா கேள்வி. சரி, அப்படி வந்ததுன்னா 234 தொகுதியில் வந்து அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஓகே, நம்பர் 1. இப்போது அதிமுக கூட்டணி இப்போதைக்கு வந்து அங்கே இருக்கிறது வந்து பாஜக. இப்போ 234ல் அதிமுக அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து எப்படி பார்த்தாலும் 150 தொகுதிக்கு குறையாமல் போட்டி போடணும்னு விரும்புவார். ஏன்னா ஏடிஎம்கே தனிச்சு அப்படி விரும்பினா தான் அதில் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 70-80 சீட்டு ஜெயிச்சு வராருன்னு வச்சுங்களேன், அவர் வந்து எதிர்க்கட்சி தலைவராவது ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். அப்படி இல்லாமல் ஒரு 100-110-120 சீட்டு போட்டி போடுறோம், நம்ம 40-50 சீட்டுக்குள்ளே ஜெயிக்கிறோம் அப்படின்னா அவரோட வலிமை வந்து கீழே இறங்கும். ஆனால் அதே நேரத்தில் பிஜேபி வந்து என்ன மாதிரி டிமாண்டு வச்சுருக்காங்க கேள்விப்படுறதெல்லாம் பார்த்திங்கன்னா, பிஜேபி வந்து குறைஞ்சபட்சம் 75-80 சீட்டு வந்து கேட்குறதா கேள்வி. அப்படி கேட்டு 55-60 இடங்களில் வந்து பிஜேபி வந்து ஜெயிக்குதா அல்லது ஜெயிக்க வைக்கிறாங்களா அப்படின்னு தெரியாது. சம்திங் ஏதோ நடக்கும்னு தோணுது. இந்த மாதிரி பிஜேபி வந்து 75-80 சீட்டு வாங்கினாங்கன்னா, அப்புறம் மற்ற கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்த்து ஓவராலாக பார்த்தா 234ல் அதிமுகவுக்கு கிடைக்கக்கூடிய தொகுதியை வந்து 120-125 தொகுதி தான் கிடைக்கும். அப்படி கிடைச்சதுன்னா அதிமுக கை கீழே இறங்கும்னு தோணுது. சரி, இப்படி வந்துச்சுன்னா இன்றைக்கி கரண்ட் சுச்சுவேஷனில் ஓட்டிங் மிஷினில் இவிஎம்மில் வந்து எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் மக்கள் வந்து கரெக்டாக ஓட்டு போட்ட ஓட்டு எல்லாம் கரெக்டாக போய் சேர்ந்துருக்கு அப்படின்னு பண்ணோம்னா, இன்றைக்கி இருக்கிற சூழலில் வந்து மறுபடியும் திமுக தான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. இதில் வந்து தாவேக்காவோட நிலைமை என்ன? எப்படி பார்த்தாலும் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து 8.25% எடுத்திருந்தாங்க. இப்போ வந்து குறையும் தான் தோணுது. எவ்வளோ குறையும்னு கரெக்டாக தெரியல. மக்கள்கிட்ட கொஞ்சம் பேசும்போது நாம் தமிழர் கட்சியை பற்றி நிறைய இடங்களில் பேசவே தயாராக இல்லை மக்கள், நான் கேட்ட இடங்களில். ஆனால் தாவேக்காவை பற்றி நிறையா பேசுகிறாங்க. அவங்க வந்து எப்படின்னா, ஒரு ஓட்டு 18 வயசை தாண்டி ஒரு 22-23 வயசு வரைக்கும் இப்போ ஃபார்ம் 6 வந்து கொடுக்காமலே நிறையா இருக்காங்க. ஒருவேளை ஃபார்ம் 6 கொடுத்து அவங்களும் உள்ளே வந்துட்டாங்கன்னா அந்த ஓட்டு எப்படி பார்த்தாலும் 18லேருந்து 25 வயசு வரைக்கும் உள்ள ஓட்டு வந்து ஏறத்தாழ 10-11% வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. அப்படி கணக்கு பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 60-65 லட்சம் ஓட்டு. அந்த 65 லட்சம் ஓட்டில் வந்து கண்டிப்பாக வந்து 35-40 லட்சம் ஓட்டு வந்து
அது 65 லட்சம் ஓட்டு இளைஞர்கள்னா, இளைஞர்கள் வந்து சப்போஸ் 50 லட்சம் பேர் வந்து ஓட்டு போட போயிருக்காங்க. 15 லட்சம் பேர் வந்து ஓட்டு போட போகலை அப்படின்னு சொல்லி 50 லட்சம் பேர் ஓட்டு போடுறாங்க அப்படின்னு கணக்கு வச்சிட்டோம்னா, அந்த 50 லட்சம் பேரில் வந்து குறைஞ்சது வந்து 30 லட்சம் பேர் வந்து தாவேக்காவுக்கு ஓட்டு போட வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் 25க்கு மேலே வந்து அது ஒரு தனி அனாலிசிஸ், அதையும் பண்ணுவோம். அப்போது மிச்சம் இருக்கிற 20 லட்சம் பேர் தான் வந்து இங்கே திமுகவுக்கு, அதுக்கப்புறம் வந்து அதிமுக கூட்டணியில் இருக்கிற பாஜகவுக்கு, இது எல்லாத்துக்கும் பிரிஞ்சு போகும். அந்த 20ல் வந்து மேபி ஒரு 12-13 லட்சம் வந்து திமுகவுக்கும், ஒரு 6-7 லட்சம் வந்து ஒரு 4-5 லட்சம் வந்து இவங்களுக்கு பிஜேபிக்கும், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 லட்சம் வந்து இந்த கேட்டகரியில் நாம் தமிழர் கட்சி அப்படின்னு போகிறதுக்கு இருக்குது. அப்போ வந்து இந்த 20-22 லட்சம் பேரில் தான் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வந்து ஒரு 20 லட்சம் ஓட்டு, திமுகவுக்கு ஒரு 10 லட்சம் ஓட்டு, இவங்களுக்கு வந்து ஒரு 25 லட்சம் ஓட்டு அப்படி பிரியும்னு தோணுது. இந்த 50 லட்சம் இளைஞர்கள் ஓட்டு வந்து பிரிக்கக்கூடிய முக்கியமான காரணி வந்து தாவேகா, விஜய். அப்போ விஜய் வந்து இளைஞர்கள் நிறைய பிரிச்சுட்டாருன்னா பெரிய அளவுக்கு அஃபெக்ட் ஆக போகிறது நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சிக்கு வந்து 40 வயசுக்கு மேலே இருக்கிற ஆட்கள் வந்து பெருசாக வந்து ஓட்டு போட்ட மாதிரி தெரியல. இளைஞர்கள் ஓட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. இந்த முறை வந்து இளைஞர்கள் ஓட்டு அப்படியே மடைமாற்றி விஜய்க்கு வந்து போய் சேர்றதா தோணுது. கேட்குறவங்களாம் அப்படி தான் சொல்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி இருக்கிற சூழலில் வந்து திமுக எப்படியும் தனி மெஜாரிட்டி, குறைஞ்சது 130லேருந்து 135 சீட்டு வந்து ஜெயிச்சு தனி மெஜாரிட்டி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா தோணுது. அப்புறம் ஒரு தொகுதியும் வந்து தினந்தோறும் அடுத்து அலச போகிறோம். ஒரு தொகுதியிலையும் யார் என்ன நிலவரம் அப்படின்னு அலச போகிறோம். இன்றைக்கி இருக்கிற சூழலில் வந்து திமுக அவர் கேண்டிடேட் போட்டால் எப்படி இருக்கும், கூட்டணி போட்டால் எப்படி வருது, எதிர்த்த மாதிரி யார் போடலாம் அப்படின்ற மொத்த தரவுகளும் 2016, 2021 இந்த தரவுகளின் அடிப்படையில் இன்றைக்கி இருக்கிற சூழலில் வச்சு ஒரு தொகுதியும் அலச போகிறோம். அப்படி அலசி வரும்போது நமக்கு என்ன கிடைக்குதோ, அப்புறம் மக்கள்கிட்ட போய் கேட்ட விஷயங்கள் என்ன கிடைக்குதோ அதெல்லாம் சேர்த்து தொகுதி வாரியாக வந்து யாருக்கு எவ்வளோ ஓட்டுகள், வெறும் சதவீதம் மட்டும் இல்லை, எத்தனை ஓட்டுகள் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு எல்லாம் சொல்ல போகிறோம். அடுத்தடுத்த நிகழ்வுகள் வந்து நம்ம சந்திப்போம். நன்றி.